உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பக்கம் 8ல் சனி, அஷ்டம சனி, மறுபக்கம் 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு தான் பாசிட்டிவாக இருந்தார். பட் அவரும் 12ஆம் பாவத்தில் வந்து உச்ச குருவாக நிற்கிறார். உச்ச குருவாக நிற்கிறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னா, அஷ்டமாதிபதி கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கெட்டிடும் ராஜயோக அமைப்பு கனெக்ட் ஆகுது. ஆனால் அந்த யோகம் ஏதாவது ஒரு விதத்தில் பிரதிபலிக்கணும். அது பிரதிபலிக்கணும்னா 12ல் மறைஞ்ச அந்த உச்ச குருவால் டைரெக்டாக அது கிடைக்குமானா சான்சஸ் இல்லை. அந்த பார்வையும் அந்த தாக்கமும் எந்த கிரகத்துக்கு போய் விழுதோ அந்த கிரகத்தினுடைய ரீதியில் அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு வந்து அடையும். அப்போது இந்த நிலைக்கு இங்கே ஏதாவது அமைப்புகள் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ராகு கேதுக்களினுடைய இறுதிக்கட்ட 100 நாட்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுன்றது தான் இந்த காணொலியினுடைய விவரம். இது எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2026ஆம் வருடத்தில் இந்த இறுதி கட்டத்திற்குரிய இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருக்க போகிறாங்க. அப்போது இந்த ராகு அந்த இடத்துல இருக்கும்போது ராகு பொறுத்தவரைக்கும் தான் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதியினுடைய பலம் அவருக்கும் மிக அவசியம். அந்த அதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்போது ஒரு பக்கம் இத்தனால அஷ்டமச்சனியாக இருந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைஞ்சி இழப்புகளை சந்தித்து நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சி, ஏன் தனக்கு வேண்டியவங்க தன்னை சார்ந்தவங்க தன் விரலை தன் கண்ணை குத்தினா எப்படி இருக்கும், அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எடுக்க முடியல, ஒரு வேலையில் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நல்ல பேர் வரமாட்டேங்குது, இங்கே யாரையுமே திருப்திப்படுத்த முடியல, இவ்வளோதான வாழ்க்கை நினைக்கிற அளவுக்கு சிம்மராசி அன்பர்கள் மனம் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துருச்சு. எப்போ இருந்து கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமாகவே அப்படி தான் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சு ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்து அப்படியே மேலே ஏறுறதுக்குண்டான வழிகள் பிறக்குது. ஓகே, இந்த டைம் நாம் பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த உச்சக்கட்ட வளர்ச்சி அடையிறதுக்குண்டான ஒரு வழி பிறக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒன்று என்னன்னே தெரியல, அது எங்கேயோ இருந்து வருது, நம்மளை டோட்டலாக ட்ரா பண்ணிட்டு போயிடுது, ஒன்றுமே புரியல. இங்கே நம்ம யாரை நம்புறதுன்னு தெரியல, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. இங்கே சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க எந்த இடத்துக்கு போய் நின்னாலும் அங்கே எல்லாரையும் தனக்கு வேண்டியவங்கள நினச்சி எவ்வளோ சகஜமாக பழகணுமோ அவங்களுக்குரிய தேவைகளை கூட நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து செய்து அவங்க வேலைகளையும் முடித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையில் சேர்ந்தால் கூட அந்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டாக செயல்படுவீங்க. ஆனால் உங்களுடைய பிரச்சனை என்னென்னா, எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமான எதிரிகள் உருவாயிடுறாங்க. உங்கள்கிட்ட யாரும் டைரெக்டாக மோதவும் முடியாது, மோதி ஜெயிக்கவும் முடியாது. ஆனால் மறைமுகமான சில சூழ்ச்சிகள் இருக்குல்லையே, முதுகில் குத்தும்போது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. இந்த பிரச்சனைகளால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சூழல், எந்த தப்பும் செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை, மற்றவங்க செய்த தப்பு அவங்க தப்பிக்கிறதுக்காக உங்களை பாதிக்கப்பட வைக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. சில டாக்குமெண்ட் பிரச்சனைகள், சிலருக்கு பண உதவிகள் செய்து கடைசியில் நீங்கள் ஏதோ ஒரு ஜாமீன் கையெழுத்து போடலாம், அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யலாம், இல்லை ஒரு இடத்துல பணம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்லதை செய்யலாம்னு போய் கடைசியில் அதை நீங்கள் தான் கட்டுற மாதிரி, நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமை. இதனால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படி தேவையற்ற சில சிக்கல்களுக்கும் தேவையற்ற சில விவாதங்களுக்கும், ஏன் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பல பேர் பார்த்திங்கன்னா தன் தப்பே செய்யாமல் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க, தேவையற்ற வீண் குழப்பங்களுக்கு பிளாக்காகி லாக்காகி நிற்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஹைலைட்
என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களுடைய தொழில் நஷ்டங்களுக்கும் சரி, உங்கள் வேலையினுடைய ப்ரொமோஷன் தடைக்கும் சரி, வேலை இழந்ததுக்கும் காரணம் சரி, தேடுற வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமும் சரி. ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமச்சனி, மறுபக்கம் 7ல் இருக்கக்கூடிய ராகு, அடுத்தது குருவினுடைய தாக்கம் உங்களுக்கு இத்தனை நாளாக பலவீனமாக இருந்தது. இப்போ உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹைலைட் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சது. சனி பகவான் வக்ரம் அடைஞ்சி அந்த சனி பகவான் வக்ர நிலைக்கு ஆளாகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னும் இந்த 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 வருடம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் வக்ர நிலையில் தான் இருக்க போகிறார். இது உங்களுக்கு பெரிய பலம் ஒன்று. அப்போது 7ஆம் அதிபதி அவர் வக்ர நிலைக்கு ஆளாகும் பொழுது என்னங்க நல்லது கிடைச்சிடுன்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருக்கும். பட் அதையும் தாண்டி அஷ்டமஸ்தானாதிபதி வக்ர நிலை அடையும் பொழுது தான் செய்யக்கூடிய வேலைக்கும் இயல்பு நிலையை காட்டிலும் அவர் ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அஷ்டமச்சனின்னா இருக்கிறதுலேயே தண்டனைக்குரிய ஒரு காலம். அந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் அவ்வளோ மன உளைச்சல் கொடுக்கும். நமக்கு ரொம்ப நேசித்தவங்களே நம்மளை விட்டு போயிடுவாங்க, அவங்களே நம்மளை காயப்படுத்துவாங்க. நம்ம நல்லதை செய்திருப்போம், ஆனால் பார்த்தா பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. அப்போது அந்த இடத்துல அந்த சனியினுடைய தாக்கம் டோட்டலாக உல்ட்டாவாக மாறுது. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. ஒன்று, இது உங்களுக்கு ஃபஸ்ட் பாசிட்டிவ். அதில் இது இருக்கிறதுல பெஸ்ட் பாசிட்டிவ். இதை விட பெஸ்ட்டான ஒரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு உச்ச குரு இருக்கார் இல்லையா, கெட்டவன் அஷ்டமாதிபதி அந்த சனி நிற்கிறார் இல்லையா, கனெக்டிங் எங்கே இருக்குன்னா, ராகு நிற்கிற வீட்டிற்கு அதிபதி தான் சனி, சனி நிற்கிற வீட்டிற்கு அதிபதி தான் குரு. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்ச குருவான் நின்று அவர் பார்வை மீண்டும் அந்த சனியின் மேலே போய் விழுது. அது சனியின் மேலே விழுது, சனி பகவானுடைய மீது விழுதுன்றது மட்டும் அல்லாமல் அந்த இடம் இருக்கு இல்லையா, அது குரு பகவானினுடைய வீடு. அப்போது அந்த இடத்துல சனி பிரகாசிக்க போகிறார். அவர் மிகச்சிறந்த யோக நிலையை உண்டாக்க போகிறார். எந்த இடத்துக்கு 180 டிகிரியில் அவர் பார்வை விழக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது. அப்போ மிகச்சிறந்த செல்வாக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. உச்சக்கட்ட செல்வாக்கை மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும், சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும், கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கட்டி காப்பாற்றி ஜெயிக்க போகிறீங்க. அதை சொன்னதை முடிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளை இதெல்லாம் நடக்கலை, அவ்வளோதான் நடக்காதா அப்படின்னு நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. தனஸ்தானம், குடும்பஸ்தானமே டாப் லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்போ அந்த குடும்பஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குண்டான நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுது. நீண்ட நாள் பிரிஞ்சவங்க இணையக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. உங்களை இவங்க தான் எல்லாம், லைஃபே இவங்க தான் அப்படின்னு நினச்சவங்க கூட உங்களோட வந்து இணைய போகிறாங்க. அதே போல் திருமணம், காதல் திருமணமாக இருக்கணும், நான் இதுதான் லைஃப்னு நினச்சி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம். கடைசி நேரம் பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற பயம், குழப்பம் ஆயிடுமான்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இணைய போகிறீங்க. அந்த குடும்பஸ்தானம் பலம் பெற போகுது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய லைஃப் அதாவது பிரகாசம் அடைய போகுது. படிப்பில் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடியவங்க நல்லா படிக்க போகிறாங்க. படிப்பு ரீதியில், எஜுகேஷன் ரீதியில் பட்ட படிப்பு படிக்கணும்னு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க உயர்தர நிலையில் உண்டாக்க போகிறீங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மேன்மைக்கு கொண்டு போக என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. இது எல்லாமே அந்த 2ஆம் இடம் பலம் பெற போகுது. உயர்தரமான நிலைக்கு போக போகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய இந்த உச்ச குரு பார்க்குற இடம் உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கடன் சுமைகள் தீரப்போகுதுங்க. கடன் பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர போகிறீங்க. நல்ல நட்புகள், சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடியவங்க நீண்ட நாளாக அதை பார்க்கலாம் அவங்க கூட இப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் ரீதியில் பெரிய லெவலில் உதவி செய்ய போகிறாங்க. இதனால் மிக பெரிய நன்மைகள் அடைய போகிறீங்க. உங்களுடைய பிரச்சனை நீங்கள் வெளியில் வர போகிறீங்க, பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து 6ஆம் பாவத்தில் என்னென்னா விரயஸ்தானத்தில் இருந்து தான் குரு பார்க்குறார். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு நான் ஆளாயிட்டேன், பட் ரிலீவ் ஆகணும்னு நினச்சி நம்ம இன்னும் கடனை கட்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும், பிஸ்னஸையும் பார்க்கணும், இல்லை வேலையும் நம்ம கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் செய்யணும் என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதையாவது ஒன்று விற்க வாய்ப்பு இருந்தால், ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குது பட் அது வந்து நம்ம விற்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த நேரத்தில் மிக அதிக வலுவான பாரமாக இருக்குது, இதை விட்டு நம்மளால்
கொஞ்சம் கூட திமிர முடியலன்ற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க யோசிக்க வேண்டாம். அதை வித்தாவது பிரச்சனை விட்டு வெளியில் வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய லெவலில் சாதிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்குண்டான ஒரு காலம் தான் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பேச்சை மீறி உங்களுடைய நல்ல அந்த பாசபந்தம் நல்லா இருந்தால் பிள்ளைகள் இன்றைக்கி தந்தை தாயினுடைய அந்த அரவணைப்பே மறந்து இன்றைக்கி மற்றவங்க தேர்ட் பர்சனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பிறக்க போகுது. அதை நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, திருமண முயற்சிகள் சிம்மராசி என்பவர்களுக்கு வயது மீறி ஒரு திருமணம் நமக்கு நடக்கலையே அமையலையேன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அது நடக்க போகுது. அதற்குண்டான வாய்ப்புகள் அழகாக அருமையாக கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை மாற்றங்களை சந்திக்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இடம் மாற்றங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு முயற்சிகள் வேணால் எடுங்க. வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக போங்க. அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அதே சமயம் பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப்பான ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க. இந்த ராகு கேதுவினுடைய தாக்கம் இந்த இறுதிக்கட்ட காலகட்டங்கள் மிகப்பெரிய யோக நிலையை உருவாக்கப் போகுது. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட்டு, அதே போல் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண போகுது. கலைத்துறையில், குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த உச்சக்கட்ட வளர்ச்சி தரப்போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தினால இந்த பிரச்சனைகள் வருது, எதனால் சில பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்றதை உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். சர்வாஷ்டவர்க்க பரலில் இந்த கிரகங்கள் எவ்வளோ டாப் லெவல் இருக்கா, இல்லை 3க்கு கீழே போய் 0வாக மாறிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நாம் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கான்றது தெரியாமல் அப்புறம் எதுலையாவது இறங்கி பின்னடைவுகளை சந்திச்சிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அந்த அனுபவங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு எல்லா விவரத்தையும் அனுப்பிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.